ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோடு இணைந்திருங்கள். இந்த பகுதியில் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற மாடித்தோட்டம் கிட்ட எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிடலாம். கூகுளில் போயிட்டு டிஎன் ஹார்டிகல்ச்சர்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு வெப்பேஜ் வரும். இதில் கிட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது உள்ளே போயிட்டு தான் நம்ம இப்படி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி தான் நம்ம கிட்ட வாங்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆதார் கார்டும் நம்மளுடைய ஃபோட்டோவும் தேவைப்படும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் எண்ணை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் எண் நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததாக விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கிட்டை வாங்கும்போது இந்த கிட்டை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பற்றி நம்மளுக்கு ஒரு கையேடும் கொடுத்துருப்பாங்க. மாடி தோட்டம் கிட்டாக இருந்தால் மாடி தோட்ட கையேடும், காய்கறி தோட்ட கிட்டாக இருந்தால் காய்கறி தோட்ட கையேடும் நம்மளுக்கு தருவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பயனாளியின் பெயர், அதாவது நம்மளோட பேரை நம்ம அதில் டைப் பண்ணிக்க போகிறோம். நம்ம பேரில் வாங்கலை, இல்லை வீட்டில் இருக்க யார் பேரையாவது வாங்குறோம்னாலும் அவங்க பேரை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அவங்களோட ஃபுல் டீட்டெயில் மட்டும்தான் நம்ம இதில் கொடுப்போம். ஆதார் கார்டு, ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பர், யார் பேரில் நம்ம வாங்க போகிறோமோ அவங்களோட ஆதார் நம்பர், தந்தை அல்லது கணவர் பெயர், பாலினம் அவங்க ஆணா பெண்ணான்றது, வகுப்பு, அலைபேசி எண், ஃபோன் நம்பர், நம்மளோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், எந்த மாவட்டத்தில் இருக்கோம், எந்த வட்டாரத்தில் இருக்கோம், இதையெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தலைகளின் வகைகள், நம்ம என்ன மாதிரியான கிட்டை வாங்க போகிறோம். நான் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மாடித்தோட்டம் இல்லை காய்கறி தோட்டமா அப்படின்றது நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி திட்டம் அப்படின்ற அதுக்கு கீழே இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், பொருட்களை. இதில் பொருட்களை அறியன்றதில் போய் விலையை அறியன்னு 2 கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பொருட்களை அறிய ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், செடி வளர்ப்பு பைகள், 2 கிலோ தென்னைநார் கழிவு கட்டிகள், காய்கறி விதைகள், இதெல்லாமே தருவாங்க. செடி வளர்ப்பு பைகள் 6 எண்களும், தென்னைநார் கழிவு கட்டிகள் கோகோபீட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது 12 கிலோவும் நம்மளுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 எண்கள் கொண்ட, அதாவது 6 வகையான விதைகள் தருவாங்க. அதுக்கப்புறம் உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரில்லம், ட்ரைகோடெர்மா விரிவு, அது மட்டும் இல்லாமல் வேப்ப எண்ணெய் மருந்தும் நம்மளுக்கு தருவாங்க. இது கூடவே இந்த கிட்டை எப்படி பயன்படுத்துகிறோன்ற ஒரு கையேடும் நம்மளுக்கு தருவாங்க. அது கூடவே என்னென்ன விதைகள் இருக்குன்னு இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஊட்டச்சத்து தொகுப்புன்னு வரும். இந்த ஊட்டச்சத்து தொகுப்பில் 6 வகையான செடிகளை நம்மளுக்கு தருவாங்க. மரக்கன்றுகளும் செடிகளும் கலந்து இருக்கும். இதில் நம்ம 6 வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு கிடைக்க போகிறது காய்கறி விதைகள், விதை தலை திட்டம்ன்றதுல நம்மளுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 விதைகள் தருவாங்க. அதாவது 12 விதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு நம்மளுக்கு தருவாங்க. இதோட விலைகளை நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம விலையை அறிய ஒரு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அங்கே போயிடலாம். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு பயனாளியை அதிகபட்சமாக 2 தொகுப்புகள் வரைக்கும் வாங்கலான்றதும். மொத்த விலை எவ்வளவு? 900 ரூபாய். இதில் மானியம் 75%, அதாவது 675 ரூபாய் போக நம்ம கொடுக்க வேண்டிய காசு 225 ரூபாய் தான். இந்த 225 ரூபாய் கொடுத்து நம்ம 2 தொகுப்புகள் வாங்கினோம்னா, அதாவது ஒரு வீட்டுக்கு 2 4 கிட்டு வாங்கினோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்தோட தேவை, நம்மளோட காய்கறி தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இந்த கிட்டு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பாருங்கள். அடுத்ததாக ஊட்டச்சத்து தொகுப்பு திட்டத்தில் மொத்த விலையான
100 ரூபாய். அதாவது அந்த செடிங்கெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மரக்கன்றுகள் செடிகள் அதெல்லாம் 100 ரூபாய் விலையே நம்மளுக்கு 25 ரூபாய் மானியம் 75% போக 25 ரூபாய்க்கு தருவாங்க. அதேமாதிரி இந்த காய்கறி விதைகளை நம்ம மானிய விலையில் வாங்கிக்கலாம். ஒரு ஆள் 2 தொகுப்புகள் வரை இந்த காய்கறி விதைகள் இருக்குது இல்லைங்களா, இந்த விதைகளை 2 தொகுப்புகள் வரை நம்ம வாங்க முடியும். இதோட ரேட்டு 15 ரூபாய். இதெல்லாம் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த கிட்டு மட்டும் 225 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நம்ம வாங்கும்போது இதோட ரேட்டு ஒரு கிட்டோட ரேட்டு நம்மளுக்கு 265 ரூபாய் வரும். அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டுக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு இதிலே கொடுத்துருவாங்க. அடுத்ததாக நம்மளுடைய அட்ரஸை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட பின்கோடு, பயனாளியின் புகைப்படம், அதாவது இதில் நம்மளோட புகைப்படமும் அடுத்தது ஆதார் புகைப்படத்தையும் நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஒரு வாரத்தில் நம்மளோட மெசேஜ் வரும். இந்த மெசேஜை வச்சு நம்மளுக்கு நியர்பையாக இருக்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம இந்த மாடித்தோட்டம் கிட்ட வாங்கிக்கலாம்.